நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசி நடராஜன் இருக்கிறார். வணக்கம்மா. வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு சார்பாக அப்பீல் போயிருக்க சமயத்தில் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கடும் விவாதத்துக்கு உள்ளாயிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் ஏற்கவே மறுத்திருக்காங்க, இதை பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அதே போல் லோக்சபாவில் காரசாரமாக விவாதம் போயிருக்கு. ஒரு தீப விவகாரம், இதை வந்து உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுறது சரியா இல்லை வந்து விளக்குத்தூணில் ஏற்றுறது சரியா, இதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்கம்மா நீங்கள்? இவ்வளோ நாளாக எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு? இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது இல்லை. வருஷம் தீபம் ஏற்றிக்கிட்டு தானே இருந்தாங்க. உச்சி பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க தீபம். இல்லை அந்த அளவுக்காக எல்லை அளவுக்காக ஒரு கல் போட்டிருக்குது, அதில் ஏற்றினாங்க இவ்வளோ நாளாக. இப்போ எதுக்கு அந்த எல்லை கல்லில் போய் எதுக்கு ஏற்றணும்? இல்லை, அது எல்லைக்கல்லா இல்லை விளக்கு தூணான்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. எல்லை கல் அது. தீபம் வந்து வழக்கமாக தீப தூண் ஒன்று இருக்குது, அதில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றி அதை ஆரம்பித்து அதை செய்துட்டு பூஜை, எல்லா பூஜையும் எல்லாம் வழிபாடும் மக்கள் வந்து எல்லாம் நல்லபடியாக அதில் கலந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கேருந்து புதுசாக திரட்டிக்கிட்டு போகிறான், போய் இந்த அமர்க்கலாம். அதாவது ராமர் கோயிலை இடித்து அயோத்தியை எப்படி பண்ணமோ அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தமிழ்நாட்டில் அதே மாதிரி செய்யணும். அதாவது நாட்டை வந்து இந்து ராஷ்டிரமாக்கணும்னா அதற்கு முதல்ல கையில் எடுக்கக்கூடிய கருவி எதுன்னா கோயில் தான். இந்த வழிபாட்டு முறைகளை வந்து பயபக்தி அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி விட்டான். முதல்ல பக்தின்னா அது அன்பு, பயம் அப்படின்னா மனிதனுடைய இயற்கை குணங்களை அச்சுறுத்துவது. மனிதனுக்கு இயற்கை குணம் அப்படின்னாக்க மனிதன் பாதி மிருகம் பாதி இல்லையா? அதானே இயற்கை, அவனுடைய இயற்கை, மனிதனுடைய இயற்கை அதுதானே. இப்போ பயத்தை ஊட்டி பக்தியை ஊட்டுறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, அவன் வந்து அந்த பக்தியை அன்பு செலுத்த மாட்டான், பயத்தோடு தான் பக்தி செலுத்துவான். திருவண்ணாமலையில் போய் சாமி கும்பிடும்போது நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன வச்சுக்க, என் பிள்ளை குட்டியை நல்லா வை, அப்படி தானே வேண்டிக்கிறான். என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அப்படிங்கிறது மனசில் ஓடுதில்ல யாராக இருந்தாலும். அப்போது மனிதனுடைய இயற்கையில் அவனுக்கு ஒரு பலவீனம் இது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பக்தியை வந்து பயப்படுத்தினான். யார்? தமிழனுக்கு இந்த குணங்கள் ஆதியில் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு குயுக்தியான புக்தியெல்லாம் தமிழனுக்கு கிடையாது. இதை மனிதர்களை அடிமைப்படுத்தி ஆதிக்கம், அதாவது தன்னுடைய மேலாதிக்கத்துக்காக மனித குலத்தை அடிமைப்படுத்தினவன் எவனோ அவன் தான் இந்த முறையை ஏற்படுத்தினதே. அந்த முறையில் பக்தி அப்படிங்கிறது பயத்துடன் கூடியது. இன்றைக்கு இந்த நாட்டை இந்து மயமாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயபக்தியை தான் முதல் கருவியாக எடுக்க முடியும். அதைத்தான் இப்போ எடுத்துருக்கான். இல்லை, இப்போ பிஜேபி தலைவர்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தர்காவை வந்து நாங்கள் ஆக்கிரமிப்புன்னு நினச்சோமா, இல்லை அங்கே போய் நாங்கள் விளக்கு ஏற்றுன்னு நினச்சோமா? இல்லையே, இது கோயில் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தூண், அதில் தானே நாங்கள் விளக்கு ஏற்றுன்னு கோயில். அதான் அந்த எல்லையிலேயே ஏற்ற சொல்கிற, அதான் உச்சியில் இருக்குது, உச்சியில் தானே ஏற்ற. அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாளாக எப்படி ஏற்றிருந்தேன்? இப்போ என்ன திடீர்னு உச்சி? இப்போ என்ன திடீர்னு உனக்கு உச்சி வந்தது? வழக்கமாக இப்போ 100 ஆண்டு காலமாக எங்கே ஏற்றிக்கிட்டு இருந்தேன்? அங்கே ஏற்றுனாக்க தெரியாதா? விளக்கு எரியாதா? இறைவன் ஏற்றுக்க மாட்டாரா? அங்கே ஏற்றுன்னு இறைவன் சொன்னாரா? நீ ஏன் இப்போ இந்த நடவடிக்கை எடுத்த? யார் உங்ககிட்ட வந்து முறையிட்டாங்க? இவன் வந்து அந்த இந்து வெறி, இந்து மயமாக்கணும் அப்படின்னா இந்த பக்தி தான் முதல் கருவி, ஆயுதம், முதல் ஆயுதம் இதுதான். இதை எடுத்துக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும். என்னென்னா இந்த மக்கள் வந்து கோயில் விஷயம்னாக்க பயந்துடுவாங்க, அவன் சொல்கிறத கேட்பாங்க. இப்படிங்காட்டியும் 1000 பேர் 2000 பேரை எப்படி திரட்டுறான்? கோயில் 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 கோயில். இந்த அலைபேசியும் கைபேசியும் அதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதான் பயன்படுத்தப்படுகிறது. அரை மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கில் திரட்டுறான். அதன் மூலமாக திரட்டி
அமர்க்களம் பண்ணி இந்த கலவர பூமியாக்கி எதை புனித பூமியை கலவர பூமியாக்குறான். மேலோட்டமா பார்த்தா இதுக்கு வந்து ஒரு விளக்கு தீபம் ஏத்துறதுக்கு ஒரு அனுமதி கேட்கறாங்க. அது மட்டும் கிடையவே தானே? கிடையாது. அரசியல் இந்து மதத்தை அந்த இந்து மதத்தை பரப்பணும். இப்படியா பரப்ப முடியும் இந்து மதத்தை? ஆனா அதற்கு அங்க கூட இஸ்லாமியர்கள் யாருமே எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அவங்களே அமைதியா தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து அரசு சார்பில் ஏன் இவ்வளவு நீங்க தான் வந்து இதுல அரசியல் பண்ணி பதட்டத்தை ஏற்படுத்துறீங்கன்றாங்க. இல்லையே, ஏன் நீ தப்பு இல்லை அது. ஏன் நீ தப்பு பண்ணாக்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறையை மீறி ஏன் நீ பண்ற? இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்ததை பண்ண வேண்டியதானே? இப்போ இங்க பேசாம இருந்தாக்க இன்னொரு இடத்துல கை வைப்ப. அதுக்கு தானே இது ஆரம்பம். இன்னைக்கு இதுல வெற்றி அடைஞ்சிட்டா இன்னொரு இடத்துல கை வைக்கலாம். அது அரசு பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னா கையால் ஆகாத அரசுன்னு அர்த்தம். இல்லை, அரசு பார்க்கறத தாண்டி இது வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அதனை எடுத்து மேல்முறையீடு போகிறாங்க. அங்கே இரு நீதிபதிகள் அமர்வும் ஒரு அந்த மேல்முறையீட்டு மனு வந்து தள்ளுபடி செஞ்சு அவங்களும் சில கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம நீதிபதி உத்தரவில் வந்து விமர்சிக்க முடியலனாலும் நீதிபதி அவர் சொன்ன ஒரு உத்தரவில் வந்து இன்றைய நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து இன்றைக்கி இரவு 10:30க்குள்ளே வந்து நீங்கள் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஆகம விதிகளுக்கு எதிரானது. கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு, அடுத்து கிருத்திகை, நீங்கள் வந்து அந்த ஒரு அப்போ உனக்கு ஆன்மீகம் என்ன இருக்குது? இப்போ வந்து நல்லா வெளிச்சமாக தெரியுதுல்ல அரசியல்னு. ஆன்மீகம் ஒன்றும் கிடையாது. அதாவது கோயில்னு வர்ற போது ஆகமத்தை பேசுறது, புரியுதா? மதம்னு வர்ற போது ஆகமத்தை தூக்கி எறிகிறது. என்ன உன்னுடைய ஆன்மீகம்? இது பக்தியா? இது ஒழுக்கமாயுது, உண்மையாயுது. பக்தியை தாண்டி இது வந்து இந்துக்களின் உரிமைன்ற ஒரு விஷயத்தை நீ என்ன உரிமை கொண்டாடுறது? நாங்க தமிழர்கள், நாங்க உரிமை கொண்டாடணும். தமிழ் கடவுள் அவர் முருகன். தமிழர்கள் குரல் கொடுத்தோமா? இஸ்லாமியர்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு. நீ யார்? இந்துங்கிறவன் யார் இங்க வர்றதுக்கு? இந்துவுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்துங்கிற வார்த்தைக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ யார் அதை கொண்டாடுறது? நீ அது அதற்கு உரிமை குரல் கொடுக்க உனக்கு உரிமை இல்லை. முருகனுக்கு உரிமை குரல் கொடுக்க தமிழனுக்கு தான் உரிமை இருக்கு. சிவனுக்கு உரிமை குரல் கொடுக்க தமிழனுக்கு தான் உரிமை இருக்கு. எங்களுடைய சைவர்களுடைய தெய்வம் அதெல்லாம். நீ ராமருக்காக பண்றியா பண்ணிக்கோ, கிருஷ்ணனுக்காக பண்றியா பண்ணிக்கோ, அத்தோட விட்டுரு. இங்கெல்லாம் வந்து வாலாட்டாத. தாண்டி முருகனை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? அதுதான் தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான். வேற என்ன? முருகன் மேல தானே தமிழர்கள் பக்தியா இருக்காங்க. அந்த முருகரை கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் வளைஞ்சிடுவாங்க. அவ்வளோதான் எதிர்பார்ப்பு. தீபம் ஏற்றதுக்கு என்ன மாதிரியான ஆகம விதிகள் இருக்கு? ஏன்னா இவங்க வந்து தீபம் வந்து பரணி தீபம்னு முதல் நாள், அது ஒரு முருகரை முன்னிட்டு அதை ஏற்றுறது. கார்த்திகை தீபம்னா கார்த்திகை அன்றைக்கு இறைவன் சிவபெருமானுக்காக சர்வாலய தீபம்னு சொல்லிட்டு எல்லா கோயில்களையும் பேதாபேதம் இல்லாமல், விநாயகர் கோயிலோ அம்மன் கோயிலோ ஐயன் கோயிலோ எந்த கோயிலோ எல்லா கோயில்லையும் அந்த கார்த்திகை அதாவது மகா தீபம் ஏற்றுறது. மறுநாள் விஷ்ணு தீபம்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றுவாங்க. அது வந்து சைவர்கள் கோயிலெல்லாம் அதை அவ்வளோவா செய்கிறது கிடையாது. விஷ்ணு கோயிலில் ஏற்றிக்குவாங்க. அதெல்லாம் அதில் ஒன்றும் வந்து ஏன் அதை ஏற்றுற என்ன ஏது அதெல்லாம் யாருமே நம்ம தமிழர்கள் யாரும் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கு நேரம் காலங்கள்லாம் இருக்கா? அதுதான் ஒரே நேரம்தான். மாலை 3 நாள் விழாப்பா இது. தமிழர்களுடைய விழா 3 நாள் விழா இது. 3 நாளும் அந்த மாதிரி ஏற்றுவாங்க. அது திரு அண்ணாமலையில் எப்படின்னாக்க பரணி தீபம்னு சொல்லிட்டு விடியற் காலையிலே மகா தீபத்தை அன்றைக்கு விடியற் காலையிலே அந்த பரணி தீபம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று ரொம்ப அருமையான அற்புதமான நிகழ்ச்சி. அது பக்தி பரவசமான நிகழ்ச்சி. அதை நடத்தி அதை தொடங்கும். அது கோயிலில், அந்த கோயிலில் மட்டும் அது நடக்கிறது. எல்லா கோயில்லையும் அது நடக்கிறது கிடையாது. சும்மா ஏதோ பரணி தீபம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கூட பரணி தீபம்னு ஒன்று ஏற்றுவோம். ஆனால் திருவண்ணாமலைக்கு ஈடாக எந்த கோயிலையும் செய்ய முடியாது. அது மாதிரி இது சிறப்பாக செய்கிறாங்க. இதில் எல்லாம் வந்து ஆகமம் அப்படின்னா, ஆகமம்னா என்ன அப்படின்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருவது தான் ஆகமம், வேற ஒன்றுமே கிடையாது. ஆகமம்னு ஏமாத்துறான்ல, ஆகமம்னா வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து என்ன நடக்குதோ அதுதான் ஆகமம். வழி வழியாக தோன்றலாக நடந்து கொண்டிருப்பதே ஆகமம். இந்த கோயிலுக்கு இந்த ஆகமம்.
கார்த்திகை தீபம்னா இந்த ஆகமம் தான். புரியுதா? இதை விட்டுட்டு நீ நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே ஒருத்தர் வந்தாக்கா அது ஆகமத்துக்கு புறம்புங்கிற. நீ இப்போ ஆகமத்துக்கு புறம்பா ஏற்றலாமா? மறுநாள் போய் முடிஞ்சு போன பிறகு போய் ஏற்றலாமா? ஆகமத்துக்கு மாறு இல்லையா அது? உன்னுடைய ஆகமமே கேட்குறேன். இல்லை, தீபத்தன்னைக்கு ஏற்று சொல்லி ஒரு கொடுத்த கோர்ட் டைரக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய அச்சான்சி அதிகாரிகள் இடம் தானேப்பா பிரச்சனை. நீ கோர்ட்டு உத்தரவு கொடுத்த, கோர்ட்டு உத்தரவு கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எவனோ ஏதோ மனு போட்டான்னு சொல்லிட்டான். கலவரத்துக்காக மனு போட்டான், கலகத்துக்காக மனு போட்டான். இந்த தமிழ்நாட்டை கலவரப்படுத்தணும், ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கணும், ஆட்சியை கவிழ்க்கணும், ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், இந்த எண்ணத்தில் அவன் செய்தான். ஆனால் இது பொதுவாக சொல்லும் போது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்து மத மக்களின் உணர்வுகளை தூண்டி விட்டு புண்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்களே. யாரு புண்படுத்துறது? தமிழ்நாடு இப்போ திமுக ஆளும் அரசு அவங்க ஒரு இந்துக்கள் பண்டிகைகள் கூட முறையாக வாழ்த்து சொல்கிறது கிடையாது. இந்துக்கள் எதுக்குப்பா? இந்துக்கள் உணர்வுகளை அவங்க மதிக்க மாட்டாங்க, மரியாதை மதிக்கலைன்னா மதியாதா தலைவாசல் விதியாதே. நீ சட்டம் பண்ணாதப்போ ஏன் மதிப்பு மதின்னு கேட்டு அது எல்லாமே நீ கொண்டாடுற பண்டிகை எல்லாம் ஆரியனுடைய பண்டிகை. அவங்க தங்களை திராவிடர்கள்னு சொல்கிறானுங்க, அவங்க அதை கொண்டாடுறதில்ல. உனக்கு எப்போ வாழ்த்து சொல்லுவான்? இஸ்லாமியர்கள் அவங்க கூட நட்பாக இருக்காங்க, அதனால் அவங்க பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறான். நீ நட்பாக இல்லையே. கோயிலுக்கு போனாலும் தப்புங்கிற, போகலைன்னாலும் தப்புங்கிற, உனக்கு என்ன வாழ்த்து சொல்கிறது? நீ என்னைக்காவது அவனுடைய நடவடிக்கையை சரின்னு சொல்லியிருக்கியா? அப்புறம் ஏன் வாழ்த்து கேட்குற? எப்படி கேட்குற நீ வாழ்த்து? எதன் அடிப்படையில் கேட்குற? கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க கிறிஸ்தவர்கள், இவங்க வாழ்த்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க. இவங்க பண்டிகையெல்லாம் திராவிடர்கள் என்ன பண்டிகை கொண்டாட போகிறாங்க? அவங்க அண்ணா பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, பெரியார் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, அதில் அவங்க கலந்துக்கிறாங்க. நீ போய் கலந்துக்குவியா? என்னப்பா உனக்கும் அவங்களுக்கும் முரண்பாடாக இருக்கும்போது நீ ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு நடக்கிற? இது வெக்கமாக இருக்குதா என்ன? மரியாதையெல்லாம் கேட்டா வாங்குறது, அது தானே வரணும். நீ கொண்டாடுறது பூரா ஆரிய பண்டிகை, தீபாவளி நம்ம பண்டிகையா? நீதிமன்ற உத்தரவே வந்திருக்கு. நீதிமன்ற உத்தரவு நீங்கள் அங்கே நீதிபதி RSS நீதிபதிப்பா அவர் அந்த இந்து மதத்தினுடைய அடிப்படையில் எல்லா தீர்ப்புகளையும் சொல்கிறாரு. இல்லை, நீ சிங்கிள் ஜட்ஜி வேணால் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை எல்லா தரப்பும் வைக்கிறீங்க, அவருக்கு ஒரு சாயம் பூசுறீங்க. அதை தாண்டி இங்கே இருபெஞ்சு நீதிபதிகள் அமர்வுக்கு வரும்போது அவங்களுமே அதான் சொல்கிறாங்க, தமிழக அரசு ஒரு உள்நோக்கத்தில் தான் மனுவே மேல்முறையீடு பண்ணியிருக்கீன்றீங்க. அதையும் எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. ஒருவேளை தீர்ப்பு இப்போ நீங்கள் விலக்கு தூண்டினாலும் தீபம் ஏற்றணும்னு வந்துச்சுன்னா இப்போ அது யாராலையும் மறுக்க முடியாதுல்ல. அது எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக ஜுடிஷியரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் விளக்கத்தூண்ல தீபம் ஏற்றி நான் ஒன்று சொல்கிறேனே, நீதிபதிகள் யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. நீதிபதிகள் எல்லாருமே இந்து மத சார்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய தீர்ப்புகளில் என்னை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு நம்பிக்கை கிடையாது. புரியுதுங்களா? ஆனாலும் என்ன பண்ணுறது, இந்த நாட்டில் இருக்கிறோம். அப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா உன் தலையெழுத்து போன்னு சொல்லி ஏற்றி விட்டு போக வேண்டியதான். தலையெழுத்து அது. ஏன்னா இவர்களுக்கு கீழ் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்து வெறியர்களுக்கு அவர்களுடைய கீழ்மட்டமாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழர்களுடைய நியாயம் கொலை செய்யப்படுகிறது. எப்போ சுப்ரீம் கோர்ட்டே இந்து கம்பெனியாக தான்ப்பா இருக்குது. நீதிபதிகள்லாம் RSS நீதிபதிகள் தான். அது இலையில உருளுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லை நம்ம எல்லா நீதிபதிகளையும் அது மாதிரி பொதுவான ஒரே தரத்தில் வச்சு பார்க்க முடியாது. ஒரே தரத்தில் இல்லை. 75% அதான், 25% மாறுபட்டவர்கள். ஒரு பெஞ்ச் அப்படின்னாக்க 4 பேர் RSS காரனா ஒருத்தன் ஒரு ஆள் இருந்தால் அது சரியாக வருமா? இந்த தீர்ப்பு? அப்படிதான், அது மாதிரி தான் நடந்து கிடக்கு. அதனால் அந்த கோர்ட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போச்சு இப்போ மக்களுக்கு. தமிழர்களுக்கு கோர்ட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லை. அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கவங்கெல்லாம் சொல்லலாம் நாங்கள் கோர்ட்டை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு. சாதாரண ஆன்மீகவாதிகள் நாங்கள்லாம் நம்புறதே கிடையாது. கோர்ட்டெல்லாம் இறைவனை மட்டும்தான் நம்புவோம். உங்களுக்கும் தீர்ப்பு அங்கே தானே, உங்களுக்கும் தீர்வு அங்கே தானே கிடைக்கும். ஏதாவது ஒரு சிக்கல்னா அங்கே தானே. அதுதான் சொல்கிறேன், அது நம்புறதே கிடையாது. இறைவன் அருளால் நல்ல தீர்ப்பு கிடைத்தால் ஓகே, இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? கையறு நிலை
குரலற்றவர்களின் குரல். அதுதான் தமிழர்களுடைய வாழ்க்கை நிலை. இந்தியாவில் தமிழர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள், சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த விவகாரத்திலையும் சரி, இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூடிய முருக ஒரு பக்தர்கள் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னுச்சு இல்லை கேரளாவில் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? ஐயப்ப சாமி கோயில் என்ன நடந்தது? பெண்கள் வந்து அனுமதி இதுவரைலாம் அமலுக்கு வந்துச்சா? அது வரல. இப்போ அது மாதிரி இப்போ ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அதை அமல்படுத்த முடியாமல் இங்கே கவர்மெண்ட் செய்யுமா? அரசு செய்யுமா? அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில். அந்த தைரியம் இங்கே இருக்குமா? அந்த தூணில் விளக்கேற்றுன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் கூட ஏற்ற விட மாட்டேன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுமா? தைரியம் வேணும்ல. சபரிமலை கோயிலில் பெண்களை அனுமதிக்கலான்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னிச்சு இல்லை, ஆனால் விட்டானா? விடலைல்ல. தைரியமாக இருக்கான்ல. இங்கே அது மாதிரி இருப்பானா? இல்லை, அதை தாண்டி இந்த விவகாரத்தில் அங்கே திருப்பரங்குன்றம் பகுதியில் சரி, அந்த சுற்று வட்டார பகுதியில் கூடிய முருக பக்தர்கள் அவங்க ஒரு சில சமயம் அவங்களே யோசிக்கலாம்ல, என்னடா இங்கே வந்து ஒரு தர்கா இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நம்ம தர்கா எல்லைக்குள்ளே உட்பட்ட பகுதியில் இப்போ அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாதிரி சிந்திக்க வச்சிருக்கானுங்க. இல்லை, இங்கே தீபம் ஏற்றுனா என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, பொதுவான ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே தீபம் ஏற்றுறதுனால இஸ்லாமியனுடைய அது சாதாரண மக்கள் அப்படி தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கலவரத்தை எல்லாம் விரும்பலை, பிரச்சனையே விரும்பலை. அவங்க பாட்டு நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல, அவங்க ஒன்றும் எங்களுக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இவன் தான் பண்ணுறான். இவன் எடுத்துகிட்டு போய் இப்போ என்ன பண்ணுறான், கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் திரட்டுறான் ஆட்களை. அதுவும் வெளியிலேருந்து தான் ரொம்ப பேரை கொண்டு போகிறான், அங்கே உள்ள ஆள் கிடையாது. வெளியிலேருந்து கொண்டு போய் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். யாருக்கு? அங்கே இருக்க மக்களுக்காக. மத்திய அமைச்சர் சொல்கிறாரு மேம் எல்முருகன், இது வந்து அடிப்படை மக்களுடைய வழிபடும் உரிமையை வந்து பறிக்கிறாங்க. ஒரு சாமி இறைவனை கும்பிட்றது அவங்களுடைய அடிப்படை உரிமை. இதில் வந்து உரிமையை பறிக்கிறாங்களா? என்ன பறிச்சாங்க? சாமி கும்பிட வேண்டாம் நான் சொன்னாங்க. நீ இப்போ ஏன் ஒரு புது இடத்தை தேர்ந்தெடுத்த? சுவாமிநாதன் இருக்காருங்கிறதுக்காக அந்த புது இடத்தை தேர்ந்தெடுத்து அவர் இருக்கிற நேரம் பார்த்து ஒரு மனு தாக்கல் பண்ணி அவர் அதுக்கு ஒரு தீர்ப்பு. என்னையா இதெல்லாம் நாடகம் இல்லை. இப்போது அந்த மனுதாரர் மட்டும் போய் அந்த விளக்கு தூணில் தீபம் ஏற்றுறதுனால இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு வந்து யாரோட அமைதிக்கும் குந்தகம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம். ஒரே ஒருத்தர் இல்லை அரசு சார்பில் கோயில் நிர்வாக சார்பில் அந்த தூணில் நீங்கள் விளக்கு அதை முதல்ல அங்கே ஏற்றவே கூடாது, அது எல்லை கல். அது இவர் என்ன தீர்ப்பு சொன்னால் அது உண்மையா? இவர் என்ன இறைவனா? இவர் இறைவனா? அது வந்து அந்த தர்காவுக்கும் கோயிலுக்கும் இடையில உள்ள எல்லை கல் தானே. இவ்வளோ நாள் அதில் ஏற்றலையே, இப்போ ஏன் போய் அதில் ஏற்றணுங்கிற அதை கேள்வி, அதை பதில் சொல்லதுக்கு இப்போ என்ன திடீர்னு அதில் வந்தது? அப்போ தான் வெளிச்சம் தெரியுதா? கலவரத்துக்கு தமிழ்நாட்டை கலவர பூமி ஆக்கணும், அதாவது அடிதடி நடத்தணும், அந்த இது பொது சொத்தையெல்லாம் நாசம் பண்ணணும், போலீஸை அடிக்கணும், போலீஸ் இவங்களை அடிக்கணும், அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்தணும், பக்தர்களை மேலே துப்பாக்கி சூடு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் பண்ணுறான். இது புரியுதா? இதுக்காக அவன் பண்ணுறான். முருக பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த விஷயத்தில் அஃபண்ட் ஆகிருப்பாங்களா சிலர், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா இறை நெறியாளர்களுக்கும் சொல்கிறேன். அதாவது தமிழனுக்கு ஜாதி இல்லை, தமிழனுக்கு மதம் இல்லை, சைவனுக்கு ஜாதி இல்லை. இதுதான் தமிழர்களுடைய தத்துவம். இங்கே வாழ்பவர்கள் உண்மையான தமிழர்களாக இருந்தால் இந்த அராஜகத்துக்கெல்லாம் செவி சாய்க்கக்கூடாது. அவர்களுடைய வழிபாட்டு முறையும் அவர்களுடைய உணவும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியும் வேற. ஆனால் அவர்களும் மனிதர்கள் தான். நம்மக்கிட்ட அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா? இல்லை, அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. எந்த காலத்து முருகர் கோயில் இருந்திருக்குது, காலத்துக்கும் முருகர் கோயில் இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு தர்கா, ஒரு சாமியார், ஒரு இஸ்லாமிய சாமியார் போய் இருந்திருக்காரு. அவர் அங்கேயே சமாதி ஆகிட்டுருக்காரு, அங்கேயே வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இந்த கோயிலுக்கு என்ன பண்ணாங்க தீமை? அவங்க என்ன தீமை நடந்தது? அவன் கரிய வெட்டுறான். உன் வீட்டில் கருப்பண்ண சாமிக்கு வெட்டலை, உன் கோயிலில் மதுரை வீரனுக்கு வெட்டலை. அப்போ நீ இந்துவா? அவன் தர்காவில் அவன் வெட்டி சாப்பிட்டு போகிறான். உன்னை என்ன பண்ணுது?
என்ன நியாயம் இது? இல்லை பொதுவாக அவங்க சொல்கிறாங்களே அறநிலைத்துறையை வந்து இங்கே தமிழ்நாட்டில் அகற்ற போடணும். கிழிப்பான். அறநிலையத்துறையில் கை வச்சான்னா ரத்தம் ஆறு ஓடும் நாட்டில். அப்போ தான் பார்க்க போகிறானுங்க தமிழ் ஆன்மீகவாதிகள்லாம் யார் அப்படின்னு. அறநிலையத்துறையெல்லாம் அசைக்கவே முடியாது, அசைக்கக்கூடாது. சொல்லிகிட்டே இருக்கான், நாங்கள் வந்தாக்கா அறநிலையத்துறையை கையை வைப்போம் காலை வைப்போம், கையை வைப்போம் காலை வைப்போம்னு. அத்தோடு வந்து அதான் மக்கள் புரட்சி அப்போ ஏற்படும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தானா, ஜல்லிக்கட்டு புரட்சி பார்த்தான்ல, அது மாதிரி பார்ப்பான். கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை போயிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன தீர்ப்பு வரப்போகுது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. சரி, வணக்கம். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில்